பார்ட் 8 வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி 7 பார்ட் போட்டிருக்கோம். இந்த பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜிகேலையும் பொது தமிழில் இருந்தும் உங்களுக்கு கஷ்டமான 10 கொஸ்டின் ஒவ்வொரு பார்ட்லையும் இருக்க போது கிட்டத்தட்ட 50 பார்ட் வரைக்கும் போகும் குரூப் 2க்கு முன்னாடி. அப்புறம் திரும்ப குரூப் 4 வரும்போது திரும்ப சீரீஸ் கண்டினியூ ஆகும். அதனால இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நீங்கள் எவ்வளோதான் டீப்பாக ஒரு லெசனை படித்தாலும் அதில் வந்து நீங்கள் கவனிக்காமல் விடுற கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி எல்லா கொஸ்டினும் இதில் கவர் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே போய் உங்களுக்கு கஷ்டமான கொஸ்டின் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு, நம்மளோட சேனலில் வந்து குரூப் 2க்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முழுக்க முழுக்க மொபைல் அப்ளிகேஷனில் உங்களுக்கு அதுலேயும் 500 வீடியோ, 500 பிடிஎஃப், அதாவது பொதுத்தமிழ், மேக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்துக்கான மொத்த பிடிஎஃப்பும், சிலபஸுக்கு தேவையான எல்லா பிடிஎஃப்பும் அங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா தமிழ், மேக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் கூடுதல் குறிப்புகள்னு தனியாக ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு டாப்பிக்கும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அதாவது என்னன்னா சிலபஸும் பாடப்புத்தகத்தையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது. இது எல்லாமும் அது கூட உங்களுக்கு மினி டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் இது எல்லாமே ஃபோன்லேயே அட்டன் பண்ணுற மாதிரி 500 ருபீஸுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து குரூப் 2க்கு முன்னாடி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், இல்லை படிக்கிறதுக்கு பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு சில டாபிக் மிஸ் ஆகுதுனாலும் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். ஒருவேளை குரூப் 4 போகும்போது இந்த பேட்ச் வந்து கண்டினியூ ஆகும். அப்போ நீங்கள் ரிமைனிங் மணியை மட்டும் பே பண்ணிவிட்டு குரூப் 4 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்ப இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த வீடியோலையும் உங்களுக்கு நான் இதே மாதிரி ஜிகேலையும் தமிழ்ல இருந்தும் 10 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எப்போது யார் தலைமையில் போடப்பட்டது? ஆப்ஷன் 1 1979 பிபி மண்டல். ஆப்ஷன் 2 1953 காக்கா கலேல்கர். ஆப்ஷன் 3 1979 பிரசாத் மண்டல் கமிஷன். ஆப்ஷன் 4 மேற்கண்டவற்றில் எதுவும் இல்லை. உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகுது. 30 செகண்ட்ஸ்குள்ளே இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு ஆன்சருக்கு வெயிட் பண்ணுங்க. முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1953 காக்கா கலேல்கர் ஆணையம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது இந்தியாவில் இதுவரைக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்காக அப்படின்னு சொல்லி 2 ஆணையம் போட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் போட்டது தான் 1953 காக்கா கலேல்கர். இதில் வந்து மொத்தம் 11 பேர், இவரையும் சேர்த்து இவர் தலைமையில் போடப்பட்ட குழு, இவரையும் சேர்த்து மொத்தம் 11 பேர் கொண்ட ஒரு குழு போட்டிருந்தாங்க. அவங்களோட அறிக்கையை வந்து அப்ப பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு கிட்ட வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 2வதா போடப்பட்ட ஆணையம் தான் 1979 பிபி மண்டல் தலைமையில போடப்பட்ட கமிஷன். இந்த 2 தான் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. இந்த மண்டல் கமிஷன் வந்து அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 52% பிற்படுத்தப்பட்டோர் இருக்காங்க அப்போ அந்த டேட்ல. ஓகேவா, அவங்களுக்கு 27% வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 79 கமிட்டி போட்டாங்க. 2வது கமிட்டி அவங்க 80 அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணாங்க. யாருக்கிட்டனா அப்ப உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங் அப்படிங்கிறவர்கிட்ட சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஆனா 80ல இருந்து 90 வரைக்கும் இதை அப்படியே போட்டுருவாங்க. அப்ப இருந்த கவர்மெண்ட் வந்து இதை பெருசா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம விட்டுருப்பாங்க. 90ல வந்த பிரதமராக இருந்த விபி சிங் அவர் தான் இதை எடுத்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பார். ஓகேவா, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், இது 53 காக்கா கலேல்கர், 79 பிபி மண்டல். இது நம்ம ஸ்கூல் புக்ல 11th சமூக நீதி அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. புவி உள்ளுறை வெப்பத்தை மின்சக்தி உற்பத்திக்கு பயன்படுத்துவது டேஸ் ஆகும்? ஆப்ஷன் 1 உள்ளுறை வெப்பம், ஆப்ஷன் 2 ஓத அலை சக்தி, ஆப்ஷன் 3 புவி வெப்ப சக்தி, ஆப்ஷன் 4 எரிசக்தி. இதுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க.
ஆன்சர் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். புவி வெப்ப சக்தி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின்லயே நல்லா அந்த டெஃபினிஷன் புரியும். புவி உள்ளுறை வெப்பத்தை மின்சக்தி உற்பத்திக்கு பயன்படுத்துவது. பூமிக்குள்ள இருக்கிற அந்த வெப்பத்தை வெளியே எடுத்து அது மூலமா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றது. ஓகேவா? அதுக்கு என்ன பேரு அப்படிங்கிறது தான் இது புவியோட வெப்ப சக்தி அப்படிங்கிறது இதோட அர்த்தம். இப்ப இந்த புவி வெப்ப சக்தியை எப்படி இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பூமிக்குள்ள நம்மளுக்கு வந்து உள்ள எரிமலை குழம்பு மாதிரி உள்ள மேக்மா அது வெடிச்சு வெளியே வரும் இல்லையா எரிமலை. அது என்ன ஆகும்னா பூமிக்குள்ள வந்து அப்படியே ஒரு தீ பிளம்பு மாதிரி ஒரு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது இந்த எரிமலை வெடிக்கும் போது வெடிச்சு வெளியே வருது இல்லையா, அப்போ அது குளிர்றதுக்கு உடனே ஒரு நாள்ல எல்லாம் குளிர்ந்துறாரு. அந்த எரிமலை வெடிப்பு 1 மாசம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் உள்ள வந்து அந்த ஹீட் வந்து தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா அந்த டைம்ல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த எரிமலை குழம்பு மேல மழை பெய்யுது அப்படின்னா அந்த தண்ணி பட்டு வெளியே வர்ற தண்ணி எப்படி இருக்கும், அந்த நீராவியே ஒரு வெப்ப நீர் ஊற்றா வெளியே வரும். அப்படியே ரிவர் மாதிரி தண்ணி வடியும், ஆனா அப்படியே சூடான தண்ணியா வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஏன்னா அவ்வளவு டெம்பரேச்சர். நார்மல் நம்ம வீட்டுல கொதிக்க வைக்கிற மாதிரி 100 டிகிரி எல்லாம் கிடையாது, அது ஆயிரக்கணக்கான டிகிரி டெம்பரேச்சர்ல இருந்த ஹீட்டு. அப்போ அந்த வெப்ப ஊற்று மூலமா நார்மலா எப்படி ரிவர்ல இருந்து ஆறுகள்ல இருந்து மின்சக்தி எடுக்கிறோமோ அதுமாதிரி அந்த வெப்ப ஆறுகள்ல இருந்து மின்சக்தி எடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் புவி வெப்ப சக்தியை பயன்படுத்தி மின்சக்தி எடுக்கிறது. ஆனா இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னா இது ரொம்ப நம்ம இந்தியாவில யூஸ் பண்றோம். பட் மற்ற மின்சக்தி எடுக்கிற மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியான அளவுல தான் இந்த இதை பண்ண முடியும். ஏன்னா எப்ப வெடிக்கும் தெரியாது, கண்டினியூஸாலாம் நம்மளுக்கு வந்து எரிமலை வெடிப்பெல்லாம் நடக்காது. ஓகேவா? அதனால நம்மளா போய் மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கவும் முடியாது, உள்ள பூமிக்குள்ள இருந்து அவ்வளவு ஹீட் டெம்பரேச்சர். அதனால இது ரொம்ப கம்மியான அளவுல இந்த மாதிரியும் மின்சக்தி தயாரிக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தமிழ்நாட்டின் வளங்கள் அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். 3rd கொஸ்டின் பாருங்க. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என முழக்கமிட்டவர் யார்? சோராதிருத்தல்னா டயர்டாகாம பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? ஆப்ஷன் 1 வந்து உடுமலை நாராயணகவி, ஆப்ஷன் 2 சுப்பிரமணிய பாரதியார், ஆப்ஷன் 3 பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் 4 நாமக்கல் கவிஞர். இந்த 4 பேர்ல இந்த கொட்டேஷன் சொன்னது யாரு அப்படிங்கறத சொல்லுங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப முக்கியமானதும் கூட. இதுல கண்டிப்பா ஒருத்தர் இருக்க மாட்டாருன்னு நீங்க கெஸ் பண்ணுவீங்க, ஆனா அவர் தான் ஆன்சர். உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன் நான். ஓகே, இதுக்கான சரியான விடை பாரதியார். பாரதியாரோட கொட்டேஷன் எவ்வளவோ நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்ல, சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். அவர் சொன்னாரு, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்னு சொன்னது பாரதியார் தான். இது 2018 குரூப் 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஏன்னா நம்மளுக்கு பாரதியார் வந்து தனியா ஒரு தலைப்பாவே நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்ப அவரை பத்தி படிக்கும் போது கண்டிப்பா இது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இனிமேலு இந்த பாயிண்ட்டை நீங்க அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் பாரதியாரோட ஒரு கொட்டேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை முதலில் எடுத்துரைத்தவர் யார்? சட்டத்தின் ஆட்சி. ஆப்ஷன் 1 A.V. டைசி, ஆப்ஷன் 2 ஆப்ரஹாம் லிங்கன், ஆப்ஷன் 3 பேராசிரியர் லாஸ்கி, ஆப்ஷன் 4 M.G. ரானடே. இந்த 4 பேர்ல இந்த சட்டத்தின் ஆட்சின்ற வார்த்தை சொன்னது யாரு? இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இருக்கு. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தரலாம். A.V. டைசி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சட்டத்தின் வழி ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். அந்த வார்த்தையை கொண்டு வந்தவர். சமத்துவம் அப்படிங்கிற ஒரு பாலிட்டி சின்ன கிளாஸ் லெசன்ல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். 5th கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியல் அமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியது யார்? ஆப்ஷன் 1 ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் 2 டாக்டர் அம்பேத்கர்,
ஆப்ஷன் 3 வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் 4 மகா கோவிந்த ரானடே, அதாவது எம்ஜி ரானடே. இந்த 4 பேர்ல யார் இந்த கொட்டேஷன் சொன்னாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து டாக்டர் அம்பேத்கர் தான் சரியான விடை. இல்லையா மேடம், நாங்கள் ஸ்கூல் புக்கில் வேற மாதிரி படிச்சோமே அப்படின்னா ரெண்டுமே தான், மீனிங் தான் மாறி இருக்கு. மீனிங் இல்லை, சென்டென்ஸ் தான் மாறி இருக்கு, மீனிங் சேம் தான். ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அரசு வழிகாட்டு நெறிமுறைய அம்பேத்கர் வந்து ஒரு புதுமையான அம்சம் என கூறினார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது அதே தான், ஒரு உன்னதமான பண்பு, ஒரு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒன்று அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, மீனிங் ஒன்று தான். இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்க இது வந்து ஏன்னா ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டதுதான். அதுவும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைனாலும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். இந்த வார்த்தைகள்ல தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமே தவிர கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல பகுதி 4ல ஆர்டிகிள் 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கிறது தான் அந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. இதைத்தான் வந்து அம்பேத்கர் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னும் இல்ல ஒரு உன்னதமான பண்புன்னு சொல்லியிருக்காரு. 10th பாலிட்டியில ஃபர்ஸ்ட் லெசன்லயே இது இருக்கும். நீங்க போய் அந்த இடத்துல புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு புக்ல கொடுத்துருப்பாங்கல்ல, இல்ல நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, அங்க பக்கத்துல ஒரு உன்னதமான பண்புன்னு சொன்னதும் அவர் தான். இவர் வந்து அதே மாதிரி இன்னொருக்கும் சொல்லியிருப்பாரு. ஆர்டிகிள் 32க்கு, அதாவது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ஆர்டிகிள் 32 இருக்கு இல்லையா, அதை அம்பேத்கர் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார். இந்த 2 தான் அம்பேத்கர் சொன்னது. ஓகேவா, ஸ்கூல் புக்ல நம்மளுக்கு கொடுத்த கண்டென்ட் படி. மற்றபடி அடிப்படை உரிமைகளுக்கு இந்தியாவின் மகா சாசனம்னு ஒரு பேர் இருக்கு. முகவுரைக்கு அரசியலமைப்பின் திறவுகோள்னு ஒரு பேர் இருக்கு. இதெல்லாம் காமனா கொடுத்த பேர். இதை வந்து அம்பேத்கர் சொன்னாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது காமனா அந்த தலைப்புக்கான பேர். ஓகே, இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கலை சொல்லியலின் தந்தை என கருதப்படுபவர் யார்? ஆப்ஷன் 1 யூஜூன் ஸ்விட்டர், ஆப்ஷன் 2 கால்டுவெல், ஆப்ஷன் 3 வீரமாமுனிவர், ஆப்ஷன் 4 இல்லீஸ். கலைச்சொற்கள் அப்படிங்கிற ஒரு தனி தலைப்பே தமிழ்ல நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்போ நீங்க வந்து கலைச்சொற்களா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து கேட்டாங்க, ஓகே, பட் நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். அதை சுத்தி இருக்கிற மற்ற கலைச்சொல்னா என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி அது ஹிஸ்டரி உருவாச்சு, அதை யாரு கண்டுபிடிச்சாங்க, அதுக்காக என்னென்ன ஆணையங்கள் போட்டாங்க, கமிட்டி போட்டாங்க, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட சேனல்ல தமிழ்ல ஒவ்வொரு தலைப்புக்கும் நான் அப்படிதான் கொடுத்துருக்கேன். நீங்க உள்ள ஏஎஸ்பிஎன் அகாடமின்னு போய் தமிழ் வீடியோன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழுக்கு தனியா, திருக்குறளுக்குன்னு தனியா ஒன்று, தமிழ் கூடுதல் குறிப்புகள்னு ஒன்று இருக்கும். எல்லாமே சேர்த்து ஒரு 100-125 வீடியோஸ் இருக்கும். அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்ச் அப்ளிகேஷன்ல டவுன்லோட் பண்ற மாதிரியே இருக்கும். ஓகே, அதுல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின் தான், கலை சொல்லியலின் தந்தைன்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா யூஜூன் ஸ்விட்டர் அப்படின்றது. இது கலைச்சொற்கள் அறிவோம் அப்படிங்கிற தலைப்புல இருந்து எடுத்தது. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7. வைரஸ் என்னும் லத்தீன் மொழி சொல்லின் பொருள் யாது? ஆப்ஷன் 1 கிருமி, ஆப்ஷன் 2 உயிர்கொல்லி, ஆப்ஷன் 3 பரவுதல், ஆப்ஷன் 4 நச்சு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கு, கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். நச்சு அப்படிங்கிறது தான் சரியான விடை. பாருங்க, இதுல 2 கொஸ்டின் இருக்கு. வைரஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒரு லத்தீன் மொழிச்சொல் அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் தான். அடுத்து அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா நச்சுன்னு சொல்லலாம். இன்னொன்னு கொடுத்துருக்காங்க புக்ல, விஷத்தன்மையுள்ள திரவம்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா, விஷத்தன்மை இல்ல வெறும் விஷம்னு கூட கொடுத்தாலும் கொடுப்பாங்க எக்ஸாம்ல. மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நச்சு, விஷம், விஷத்தன்மையுள்ள திரவம், இது எல்லாமே லத்தீன் மொழி சொல்ல இருந்து வந்ததுதான். இந்த வைரஸ்களை பத்தி ஆய்வு செஞ்ச முதல்ல ஆய்வு செஞ்சவர் யாருன்னா WM ஸ்டான்லி அப்படிங்கிறவர்.
வைரஸ்னால என்னன்னா செல் அமைப்பற்ற தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் புரதத்தால் சூழப்பட்ட ஒரு ஒட்டுண்ணி தான் இந்த வைரஸ். பெருக்கிக்கிட்டே போகும். வைரஸ் ஒருத்தர் உடம்புக்குள்ள போயிட்டா பெருகிக்கிட்டே போகும். இதுதான் வந்து வைரஸ். இது நம்மளோடதுல 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க நுண்ணுயிரியலின் உலகம்னு ஒரு லெசன் இருக்கும். அது ரொம்ப 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 முக்கியமான லெசன். அதுல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. தட்சிணபாத படையெடுப்பை மேற்கொண்ட குப்த அரசர் யார்? ஆப்ஷன் 1 விஷ்ணுகுப்தர், ஆப்ஷன் 2 சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் 3 குமாரகுப்தர், ஆப்ஷன் 4 சந்திரகுப்தர். இந்த 4 பேர்ல யாரு முதல்ல தட்சிணபாத படையெடுப்பை மேற்கொண்டாங்க? தட்சிணபாத படையெடுப்புனா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது தட்சிணா ஹிந்தியில வந்து தெற்கு அப்படின்னு அர்த்தம். சவுத் இந்தியான்னு அர்த்தம். தெற்கு இருக்கிற தமிழ்நாடு கேரளா வரைக்கும் படையெடுத்து வந்த குப்த அரசர் அப்படிங்கிறது தான். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சமுத்திரகுப்தர். குப்தர்கள் லெசன்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. ஆக்சுவலா என்னன்னா நீங்க வந்து தெரியாட்டி கூட இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க கெஸ் பண்ணலாம். இப்போ தட்சிணபாத படையெடுப்பு சவுத் இந்தியா வரைக்கும் படையெடுத்தவர் அப்படின்னா குப்த அரசர்லயே பேரரசரா இருந்தவரா தான் இருக்க முடியும். அதனாலதான் அவரை பேரரசர்னே சொல்றோம். ஏன்னா அவரோட எல்லைகள் வந்து அதிகமானது, நிறைய படைகளையும் நிறைய நாடையும் ஜெயிச்சிருக்காருன்றதுனாலதான் அவர் இருக்கிறதுலேயே சிறப்பான பேரரசர். குப்தர்கள்லயே சிறந்த பேரரசர் அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான். அப்ப அவராதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க கெஸ் பண்ணணும். ஓகே, 9th கொஸ்டின் பாருங்க. யாருடைய பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுகிறோம்? ஆப்ஷன் 1 சுபாஷ் சந்திர போஸ், ஆப்ஷன் 2 முத்துராமலிங்கர், ஆப்ஷன் 3 பகத்சிங், ஆப்ஷன் 4 விவேகானந்தர். இதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம். ஈஸியானது தான், நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். பட் ரிப்பீட்டட் கொஸ்டின்னால நான் கேட்டிருக்கேன். ஓகே, இதுக்காக சரியான விடை என்னன்றதை பார்ப்போம். விவேகானந்தர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஜனவரி 12 தான் விவேகானந்தர் பிறந்த தினம். அந்த தான் என்ன சொல்றாங்க, தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஏன்னா இளைஞர்களுக்கு எழுச்சி ஊற்ற விதமா நிறைய வந்து மோட்டிவேஷன் இவர் பேசியிருப்பாரு. இளைஞர்கள் தான் நாட்டோட தூண்கள் அப்படிங்கறத இவர் வலியுறுத்தியிருப்பார். அதுக்காக அவரோட பிறந்த நாளை இளைஞர் தினமா கொண்டாடுறோம். இது நம்ம பாலிட்டியில வந்து சின்ன கிளாஸ்ல வேற்றுமையில் ஒற்றுமைன்னு ஒரு லெசன் இருக்கும். அதுல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். ஓகே, 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உயிரியலின் புதிர் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் 1 பாக்டீரியாக்கள், ஆப்ஷன் 2 பூஞ்சைகள், ஆப்ஷன் 3 வைரஸ்கள், ஆப்ஷன் 4 புரோட்டோசோவாக்கள். இதுக்கான டைம் ஸ்டார்ட் 30 செகண்ட். அதே சேம் லெசன்ல தான். இதுக்கு முன்னாடி வைரஸ்னா என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல, அதுல இருந்தே இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதனால அதுல இருந்தே இன்னொரு கொஸ்டினும் நான் எடுத்துட்டேன். ஓகே, இதுக்கான ஆன்சர் வைரஸ்கள். ஏன் வைரஸை வந்து உயிரியலின் புதிர்னு சொல்றாங்க அப்படின்னா, வைரஸ்க்கு வந்து 2 தன்மையும் இருக்கு. உயிருள்ள பண்பும் இருக்கும், உயிரற்ற தன்மையும் இருக்கும். அதே மாதிரி உயிருள்ள உடம்புக்குள்ள அது ஒரு மாதிரி வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும், உயிரற்றதுக்குள்ள போகும்போது வேற மாதிரி மாறிடும். இந்த மாதிரி வைரஸ் வந்து நிறைய மாறிக்கிட்டே இருக்கிறதுனாலையும், அது மாதிரி வைரஸ் ஒரு குறிப்பிட்ட எப்ப எப்படி இருக்கும் அதே மாதிரியே எல்லா ஒரு 50-100 வருஷத்துக்கு இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. மற்ற உயிரினங்கள்லாம் அப்படியே தான் இருக்கும் அது இறக்குற வரைக்கும். ஆனா இந்த வைரஸ் என்ன ஆகும்னா மாறிக்கிட்டே இருக்கும். அதோட மொத்த தன்மையும் மாத்தி வேற வைரஸா மாறிடும். உங்க எல்லாருக்கும் கொரோனால இருந்து இது டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும். கொரோனாவோட ஒரு மியூட்டன்ட் வைரஸ், இது அதுலயே உருமாற்று வைரஸ் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான பிஹேவியர் எல்லாம் வைரஸ்க்கு இருக்கிறதுனால உயிரியலின் புதிர்னு சொல்றாங்க. அதாவது பயாலஜி படிக்கிறவங்களாலேயே இதை இன்னும் முழுசா அனலைஸ் பண்ண முடியல. இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களால அறிக்கை கொடுக்க முடியல. வைரஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். நம்ம சயின்ஸ்ல எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேவா? ஹார்ட்டை மாத்துறாங்க,
மூளையை மாத்துறாங்க, எவ்வளவோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஈஸியா பண்றாங்க, அவ்வளவு நர்வ்ஸையும் கனெக்ட் பண்ணி. அதே மாதிரி நம்ம அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல எவ்வளவோ தூரம் போயிட்டோம். ஆனா இப்போ வரைக்கும் எந்த நாடாலையும் ஒரு சாதாரண குழந்தைகளுக்கு வர்ற ஒரு கோல்டு காஃபுக்கு, ஒரு சளிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுதா? இல்ல பிறந்து ஒரு 3 மாசத்திலேயே தடுப்பூசி, இந்த தடுப்பூசி போட்டா குழந்தைகளுக்கு சளியே பிடிக்காது அப்படின்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சா? முடியாது. ஈவன் படத்துல கூட காமெடிக்கு சொல்லுவாங்க, சளி பிடிச்சிருந்தா மருந்து சாப்பிட்டா 1 வாரத்துல சரியாயிரும், மருந்து சாப்பிடாட்டி 7 நாள்ல சரியாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன செஞ்சாலும் 7 நாளைக்கு அந்த வைரஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளுக்கு அந்த கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சில வைரஸ்னால உருவாகிறது. ஓகேவா? ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு குறிப்பிட்ட வைரஸ்கள்னால உருவாகிறது. அதுக்கு ஒரு மருந்தே நம்ம கண்டுபிடிச்சாலும் என்ன ஆயிருதுன்னா, அதோட எதிர்ப்பு தன்மையை இதை எடுத்து அடுத்து வேற ஒரு மியூட்டன்ட் வைரஸா மாறிடுது. இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட சின்ன பிள்ளைகளுக்கான கோல்டு வர்றதுக்கு மட்டும் 50ல இருந்து 55 வெரைட்டியான வைரஸ்கள்னால வரும். இத்தனைக்கும் தடுப்பூசி கண்டுபிடிச்சாலும் அது திரும்ப அந்த 50மே வேற மாதிரி மாறிடுது. அதனாலதான் இப்போ வரைக்கும் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தும் ஒரு சாதாரண கோல்டுக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியல. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் வைரஸ் எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரானது அப்படிங்கிறது. அதனாலதான் அதை நச்சுன்னு சொல்றோம். பயாலஜில யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு புதிர் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கறத இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க 8, 9, 10 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வந்து இந்த வாட்டி வர்ற எக்ஸாம்ல சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு டீப்பா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 5, 6, 7 இருக்கிறவங்க 80%, நீங்க 100% வர்றதுக்கு உங்களோட எஃபர்ட்டை கொஞ்சம் போட்டாலே போதும். ஒருவேளை 1, 2, 3, 4 கொஸ்டின்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த கொஸ்டின்ஸே. அடுத்தடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு கொஸ்டினா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ஜாஸ்தி பண்ணாலும் போதும். நீங்க இதை மட்டும் அட்டன் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நீங்க இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்கிற எல்லா லெசனையும் எப்படி டீப்பா படிக்கணும், எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கணும்ன்றத தெரிஞ்சுட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டீப்பா லெசன்ஸ்குள்ள போக ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த பார்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்சது. உங்களுக்கு அடுத்தடுத்த பார்ட் வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். 9th பார்ட் எல்லாமே அடுத்து வீடியோல வரும். வேற ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலோ இல்ல இதுல இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி வேற ஏதாவது வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க. இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி கூட நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, மறுபடியும் அடுத்த பார்ட்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.